ஜெயசீலன் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர், சென்னை. வருகின்ற ஜூன் மாதம் 30ஆம் தேதி திருச்சி மாநகரத்தில் மாபெரும் குறைதீர்ப்பு முகாம் நடைபெறுகிறது. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் சிவிலியன் இதிலிருந்து யாரெல்லாம் ரிட்டையர் ஆகியிருக்காங்களோ அந்த பென்ஷன்களுக்கும் ஃபேமிலி பென்ஷன்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மாபெரும் குறைதீர்ப்பு முகாம். இந்த முகாமில் கிட்டத்தட்ட 4000 நபர்களுக்கு குறைதீர்ப்பதற்கான வசதி வாய்ப்புகள் செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 100 கம்ப்யூட்டர், 200 நபர்கள் எங்கள் அலுவலகத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு அந்த குறைதீர்ப்பு முகாமில் பங்கு பெறுகிறார்கள். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள தமிழகத்தில் உள்ள டிஃபென்ஸ் பென்ஷனில் எந்த குறைகள் இருந்தாலும் அதனை நிவர்த்தி செய்து கொள்ள வருக என்று வரவேற்கின்றோம். குறிப்பாக திருச்சி மாவட்டத்திலும் திருச்சி மாவட்டத்தை சுற்றி உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள டிஃபென்ஸ் பென்ஷனர்கள் வந்து அவர்களுடைய குறைகளை தீர்த்து கொள்ளலாம். இந்த மாபெரும் குறைதீர்ப்பு முகாமில் நமது பாதுகாப்பு அமைச்சகத்தின் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வருகிறார்கள். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குறைகள் தீர்க்கப்படாத மிகப்பெரிய குறைகளுக்கு நிவர்த்தி செய்து அவர்களுக்கான காசோலைகளை வழங்குகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் 6 மொபைல் ஸ்பர்ஸ் வேன் என்று சொல்லக்கூடிய வாகன ஊர்தியை அவர்கள் பச்சை கொடி ஆட்டி துவக்கி வைக்கிறார்கள். இந்த 5 வகையான வேன்கள் ஸ்பர்ஸ் வேன்னு சொல்லுவோம், ஸ்பர்ஸ் மொபைல் வேன். இதில் ஒவ்வொரு ஸ்பர்ஸ் மொபைல் வேன்லையும் எங்களுடைய 4 பென்ஷன் அதிகாரிகள் இருப்பாங்க. கம்ப்யூட்டர் இருக்கும், பிரிண்டர் இருக்கும், கார்னியா ரீடர், பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ், இது போன்ற எல்லா வகையான குறைகள் தீர்ப்பதற்கான அனைத்து வசதிகளோடு இந்த வேன் கிராமம் தோறும் போய் அங்கே உள்ள பென்ஷனர்களை வீடுகள் தோறும் சென்று உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கிறது என்று கேட்டு அவர்கள் வீட்டிலேயே அந்த குறைகளை தீர்க்கப்படும். ஏன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இப்போ டேட்டா பேஸ் இருக்குது. டேட்டா பேஸ் படி பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் 2 வருடமாக, 1 வருடமாக, ஏன் 5 வருடமாக கூட அவர்கள் பென்ஷனே வாங்காமல் இருக்காங்க. அட்ரஸ் இருக்குது, மொபைல் நம்பர் அடித்தா எடுக்கலை. இவர்களுக்கெல்லாம் உண்மையிலே உயிரோடு இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு இந்தியாவில் இருக்கிறாங்களா, இல்லை எந்த காரணத்தினால பென்ஷன் வாங்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. இந்த மொபைல் வேன் மூலம் அவர்கள் வீடுகளுக்கே சென்று ஏன் நீங்கள் வாங்கலை அப்படின்னு தெரிஞ்சு அவர்களுக்கு உண்மையானே தேவையான குறைகள் இருந்தால் அவற்றை நிவர்த்தி செய்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து வகையான பென்ஷனை வழங்குவதற்கான இந்த திட்டம் இந்தியாவிலேயே முதலாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் என்று சொல்லக்கூடிய கண்ட்ரோலர் ஜெனரல் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு கணக்குத்துறையின் கீழ் இது முதல் முறையாக நடைபெறுகிறது. இந்த அரிய வாய்ப்பினை 30ஆம் தேதி ஜூன் மாதம் நீங்கள் திருச்சி மாநகரத்தில் உள்ள ஆர்மி பரேட் கிரவுண்ட், இது திருச்சியில் உள்ள மன்னார்புரத்தில் பக்கத்தில் ஆர்மி பரேட் கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் அனைவரும் 11ஆம் தேதி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இந்த குறைதீர்ப்பு முகாமில் முக்கியமாக என்னென்ன குறைகள், எல்லா குறைகளும் தீர்க்கப்படும் என்றாலும் அதிகமான குறைகள் என்னவென்று சொன்னால் வாழ்நாள் சான்றிதழ் பெறுவது. அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஒரு பென்ஷனர் தான் உயிரோடு இருக்கேன் அப்படிங்கிறத பேங்க் மூலமோ அல்லது எங்கள் அலுவலகம் மூலமாக நின்னா தான் அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கப்படும். ஒரு வகையில் வரலை அப்படின்னா லைஃப் சர்டிஃபிகேட் ரினியூவல் பண்ணலைன்னா பென்ஷன் உடனே ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஒரு சில பேர் படுக்கையாக இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, ஒரு சில பேர் ஐசியூவில் இருப்பாங்க, ஒரு சில பேர் ஞாபகம் மறதியாக இருப்பாங்க, ஒரு சில பேர் கணவன் இறந்த பிறகு பென்ஷன் வாங்கணுமா வேண்டாமாங்கிறது தெரியாமலே இருந்திருக்கும். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர்களை தொடர்பு கொண்டு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பென்ஷன்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு ஒரு நல்ல திட்டமாக இதை நாங்கள் நினைத்து இருக்கின்றோம். குறிப்பாக இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கி ஓஆர்பி 1 ரேங்க் 1 பென்ஷன் சொல்லுவாங்க. இது முதல்ல 2014 அறிமுகமானுச்சு. அடுத்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் அந்த ஓஆர்பியை நம்ம ரிவைவ் பண்ணுறோம். 2019 ரிவ்யூ பண்ணாங்க. அடுத்து 3வது ஓஆர்பி 2024 3வது ஓஆர்பி வந்துச்சு. ஆனால் இன்னமும் 2வது ஓஆர்பியை வாங்காமல் வந்திருக்காங்க. 2வது ஓஆர்பியில் ஒரு சில பேர் இன்ஸ்டால்மெண்ட், 2nd இன்ஸ்டால்மெண்ட்டு, 3rd இன்ஸ்டால்மெண்ட்டு வாங்காமல் இருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அது கிடைக்காமல் இருக்குது. அதனால் இந்த ஓஆர்பி அனைவருக்கும் கிடைக்கும் வண்ணமாக எல்லா குறைகளும் 10 நிமிடத்தில் குறை தீர்க்கப்படும். டிஃபென்ஸ் பென்ஷனில் எந்த குறையாக இருந்தாலும் 10 நிமிஷத்தில் தீர்த்து விடுவோம். எப்படின்னு சொன்னால்
கிட்டத்தட்ட ஒரு 100 கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு எல்லா டேட்டா பேஸும் எங்கள்கிட்ட இருக்குது. எல்லா பேங்க்ஸுக்காரங்க வராங்க, எல்லா ரெக்கார்ட் ஆஃபீஸும் வராங்க. இப்போ இந்த ஏர்ஃபோர்ஸ்னு வச்சுன்னா டிஏவி, டைரக்டர் ஆஃப் ஏர் வெட்டரன்ஸ், டெல்லியிலேருந்து வராங்க. மும்பைன்னு நேவிக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து வராங்க. இது மாதிரி வந்து எம்ஆர்சின்னு பார்த்தீங்கன்னா வெல்லிங்டன்ல வர்றாங்க. இது மாதிரி இந்தியாவில் உள்ள அனைத்து ரெக்கார்ட் ஆஃபீஸ்லேருந்து வர்றாங்க. அதனால் ஒரு பென்ஷனர்களுக்கு பென்ஷன் கிடைக்கவில்லை என்று சொன்னால் 3 விதமான தடைகள் தான் இருக்கும். ஒன்று, எங்கள் டிபார்ட்மெண்ட், பென்ஷன் கொடுக்குற டிபார்ட்மெண்ட், டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவோம், எங்கள்கிட்ட குறைகள் இருக்கும். இல்லாட்டினா ரெக்கார்ட் ஆஃபீஸும்பாங்க. அது வந்து அவங்களுடைய ரிட்டையர் அவங்களுடைய எல்லா ஜாதகமும் அங்கே தான் இருக்கும். எப்போ ஜாயின் பண்ணாங்க, எப்போ ப்ரொமோஷன் வந்தாங்க, எப்போ ரிட்டையர் ஆனாங்க, குடும்ப மெம்பர்கள் யாராருங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அவங்களும் அங்கே வந்துடுவாங்க. அடுத்து 3வது, பணம் கொடுக்கக்கூடிய பேங்க். அந்த பேங்க்கில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறது எல்லா பேங்க்கும் வந்துடுவாங்க. இந்த 3 ஸ்டேக் ஹோல்டர்ஸுமே இருக்கிறதுனால ஒரு பென்ஷன்களுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்க முடியாது என்று சொல்வதற்கு வேறு ஒரு அதிகாரமே கிடையாது. இந்த 3 அதிகார அமைப்புகள் தான் செயல்படுது. இந்த 3 அதிகார அமைப்புகளையும் ஒன்றாக கூட்டி ஒரே இடத்தில் ஒரு பென்ஷனை கூப்பிடும்போது என்னுடைய குறை இதுதான்ங்கும்போது எங்களுடைய குறை டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் குறைகள் தான் நாங்கள் உடனே தீர்த்து விடுவோம். ரெக்கார்ட் ஆஃபீஸில் குறைகள் இருந்தால் அவர்கள் உடனே தீர்த்து விடுவார்கள். இல்லை பேங்க்கில் குறைகள் இருந்தால் அவர்கள் உடனே தீர்த்து விடுவார்கள். இன்னும் சொல்லப்போன்னு சொன்னால் உடனடியாக அவர்கள் குறைகளை தீர்த்து நாங்கள் பிபிஓ பென்ஷன் ஆர்டர் கொடுப்போம். அந்த பென்ஷன் ஆர்டரை எடுத்துக்கிட்டு பேங்க்கில் கொடுப்பாங்க. அந்த கவுண்டரில் பேங்க் உடனே அங்கேயே இன்ஸ்டன்ட் கிரெடிட் பண்ணி உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு தான் அந்த பென்ஷனை நாங்கள் அனுப்புறதாக எங்களுடைய திட்டம். இந்த கவுண்டர் வந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரம் இயங்கும். ஒரு பென்ஷன்களுக்கு குறைந்தபட்சம் 10 நிமிஷம் வச்சுக்கிட்டாலும் கிட்டத்தட்ட 5000 நபர்கள் பெண்கள் பென்ஷன்களுக்கு 10 நிமிடத்தில் தீர்ப்பதற்கான அனைத்து வகை வசதிகளும் வாய்ப்புகளும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே திருச்சி மற்றும் இதர மாவட்டங்களில் உள்ள அனைவரும் என்று பங்கு பெறுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இதற்கு முன்னோட்டமாக நீங்கள் உடனடியாக நீங்கள் உங்களுடைய குறைகளை தீர்த்து கொண்டு உடனடியே செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்காக ஒரு பிரத்யேகமான மொபைல் நம்பர் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த மொபைலில் வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய பெயர், உங்களுடைய மொபைல் நம்பர், இதை 2ஐயும் அனுப்பினா போதும். எங்களுடைய அதிகாரிகள் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிபிஓ நம்பர் என்ன, உங்கள் குறைகள் என்ன அப்படிங்கிறலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே வரும்போது உங்கள் குறைகள் தீர்ப்பதற்கு முன்பே உங்கள் குறைகள் தீர்வதற்கான அனைத்து வகையான நடவடிக்கையும் எடுத்து உங்களுக்கு குறைகளை தீர்த்து அங்கே வரும்போது உங்களுடைய காசோலைகளை இராணுவ அமைச்சர் மூலம் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதனுடைய நம்பரை நீங்கள் எல்லாம் நோட் பண்ணியிருக்கலாம். 8807380165, அதாவது 8807380165 8807380765. இந்த மொபைலுக்கு கால் பண்ணாதீங்க. கால் பண்ணால் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மட்டும் உங்கள் பேர், உங்கள் மொபைல் நம்பர் 2 அனுப்புங்க. எங்களுடைய அதிகாரிகள் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிபிஓ நம்பர் எடுத்துக்கிட்டு உங்களுடைய குறைகள் என்ன இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கு வரும்பொழுது உங்களுடைய குறைகள் உடனுக்குடன் தீர்க்கப்படும் அல்லது இராணுவ அமைச்சரிடமிருந்து காசோலைகளாக கொடுக்கப்படும். இவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட குறைகள் 10 ரூபா இருந்தாலும் சரி உங்களுக்கு காசோலைகள் செய்து நாங்கள் கொடுப்போம். இல்லை என்று சொன்னால் அங்கே உங்கள் மொபைலில் நான் கிரெடிட் பண்ணுறோம். இந்த ஒரு உறுதியையும் நான் கூறுகின்றேன். இந்த நல்ல அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிப்பீட் பண்ணுவா? ஆமாம், நம்பரை ஒரு முறை ரிப்பீட் பண்ணுறேன், கேட்டுக்கங்க. 8807380165. ஆங்கிலத்திலையும் சொல்கிறேன். 8807380165. இந்த மொபைலுக்கு உங்கள் பெயரையும் உங்கள் மொபைல் நம்பரையும் தெரியப்படுத்துங்கள். எங்கள் அதிகாரிகள் உங்களோடு தொடர்பு கொண்டு அங்கு என்னென்ன ஆவணங்கள் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்பதை உங்களுக்கு வலியுறுத்துவார்கள். அங்கு வருவதற்கு ஆவணங்கள் உங்களுடைய அந்த பென்ஷன் புக்கு, ஒரு வகையில் நீங்கள் வந்து ஃபேமிலி பென்ஷனாக இருந்தால் உங்கள் கணவனுடைய இறப்பு சான்றிதழ், உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய இந்த பேங்க் அக்கௌண்ட்டினுடைய பாஸ்புக் காப்பி, உங்களுடைய ஆதார் கார்டு, பான் கார்டு, மொபைல் நம்பர், இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களிடம் உள்ள அந்த தகவல்களை எடுத்து வாருங்கள். நாங்கள் சரிபார்த்து உங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கின்றோம். யாரெல்லாம் பங்கேற்கலாம்?
இது தொடர்பாக நீங்கள் 2 தான் சொல்லியிருக்கீங்க. ஒன்று வந்து பென்ஷனர் வருது, கொஞ்சம் ஐஓடிசி மற்ற எதுக்கும் வரலாமா, யாரெல்லாம் பங்கேற்கலாம், எங்கேருந்து பங்கேற்கலாம், எப்படி பங்கேற்பது? இந்த குறைதீர்ப்பு முகாமில், ஸ்பர்ஸ் குறைதீர்ப்பு முகாமில் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற, அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், டிஆர்டிஓ, ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி இது போன்ற பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்து ஓய்வு பெற்ற நபர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அந்த பென்ஷன்கள் இறந்துவிட்டால் ஃபேமிலி பென்ஷன், அதாவது அவங்களுடைய அம்மாவுக்கோ அல்லது அவங்களுடைய மனைவிக்கோ கொடுப்பாங்க. அது வந்து குடும்ப ஓய்வூதியம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த குடும்ப ஓய்வூதிய வாங்குவவர்களும் வந்து கலந்து கொள்ளலாம். இந்த குடும்ப ஓய்வூதியத்தை கொடுக்கும் பொறுப்பு இந்த கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சொல்லக்கூடிய சென்னையில் தான் நடைபெறுகிறது. இந்தியாவில் யார் இறந்தாலும், இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பெஹல்காம் அட்டாக் நடந்துச்சு. அதில் வந்து ஒரு கடற்படையை சேர்ந்த ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து இறந்துட்டாங்க. அவங்களுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அந்த பென்ஷன் கூட இந்த அலுவலகத்திலிருந்து தான் போகுது. இந்தியா முழுக்க எங்கே யார் இறந்தாலும் அவர்களுக்கு குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷன் இந்த அலுவலகத்திலிருந்து போகுது. அதனால் இந்த குடும்ப ஓய்வூதிய சம்பந்தமான குறைகள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் தீர்க்கப்படும். இதை தவிர சர்வீஸ் பென்ஷன் சொல்லக்கூடுவோம், அதாவது நம்ம வாங்குகிற பென்ஷனில் குறைவாக இருக்கும், அல்லது இந்த எக்ஸ் குரூப், ஒய் குரூப் அப்படின்னு குரூப்பு வந்து மாறி இருக்கும், இல்லைன்னா தன்னுடைய ஒய்ஃபினுடைய டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்கும், இல்லைன்னா ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த இடங்கள் மாறி இருக்கும். இது மாதிரி டேட்டா பேஸை கரெக்ஷன் பண்ணணும் அப்படி இருந்தாலும் அவர்களும் வரலாம். இன்னும் நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸே கிடையாது. எதுக்குன்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா 2012 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் ஒரு நபர் வந்து ஒரு பென்ஷன் தான் வாங்கலான்னு சட்டம் இருந்துச்சு. இப்போ வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, திரும்ப அவங்க வந்து டிஎஸ்சியில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாங்க, திரும்ப வந்து ரீஎம்ப்ளாய்மெண்ட்டில் பேங்க்லையோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒன்று தான் கொடுக்கணும். எந்த பென்ஷன் நீங்கள் வாங்குகிறாய் அப்படின்னு இருந்துச்சு. அவங்க ஏதாச்சும் ஒரு பென்ஷன் தான் வாங்குவாங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்து பேங்க்கில் சேர்ந்து பேங்க் பென்ஷன் வாங்குறாங்க. எது அதிகமாக இருக்கோ அதான் வாங்குவாங்க. அந்தவங்களுக்கு வந்து 2012 ஒரு ஆணை பிறப்பித்தது. நபர்கள் 2 பென்ஷன் வாங்கலாம். ஒரு பென்ஷன் வாங்குறவர்கள் கூட 2 கம்பெனியில் வேலை பார்த்தா, அரசாங்கத்தில் வேலை பார்த்தா 2 பென்ஷன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு அதிகாரம், ஒரு அரசாணை வந்தது. அது நிறைய பேருக்கு தெரியலை. இன்னமும் போன வாரம் முதற்கொண்டு வந்து கேட்குறாங்க, நாங்கள் வந்து 2வது பென்ஷனை சேங்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இது போன்ற ஒரு ஆணைகள் எப்படி இருக்கிறத ஒரு தகவலுக்கும் அந்த மாதிரி தெரிந்து கொள்வதற்கும் வரலாம். இன்னும் சொல்லணும்னா நோ யுவர் ரைட் பென்ஷன், ரைட் பென்ஷன், ரைட் பீப்புள், ரைட் டைம் அப்படிங்கிறத நோக்கத்தோடு நாங்கள் இயங்குகிறோம். நீங்கள் வாங்கி கொண்டிருக்கின்ற பென்ஷன் சரியாக இருக்கிறதா என்பதையும், உங்கள் வாரிசுகள் உங்கள் பென்ஷனுக்கு வாங்க தகுதியுள்ளவர்களா என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் 2012க்கு முன்னாடி என்னென்னு சொன்னால், அதாவது மாற்றுத்திறனாளியாக குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது. உங்களுடைய மகள் 25 வயதை தாண்டி இருந்தால் அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது. இப்படி மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. ஆனால் 2012 ஒரு அரசாணை வந்தது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மகள் 25 வயதை தாண்டி இருந்தாலும் திருமணம் ஆகவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கும் பென்ஷன் உண்டு அப்படிங்கிற ஒரு ஆணை வந்தது. இது நிறைய பேருக்கு தெரியல. அடுத்து மாற்றுத்திறனாளிகள் எந்த வயதாக இருந்தாலும் அவர்களுக்கு பென்ஷன் உண்டு அப்படின்னு ஒரு ஆணை வந்தது. அதுவும் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அதனால் இந்த வகையான தெரியாத தகவல்களையும் தெரிவுபடுத்துவதற்கு எங்களுடைய இன்ஃபர்மேஷன் கிளாஸ் இதற்காக பிரத்யேகமான நபர்கள் நாங்கள் வச்சுருக்கோம். அங்கே வந்து உங்கள் தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். இது வந்து தமிழகத்தில் உள்ளவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ளவர்கள் வருவாங்கன்னா ஒரே டயத்தில் வர முடியாது, ரொம்ப சிரமம். ஒரு வகையில் அவங்க வரணும்னு சொன்னால் எங்களுடைய மொபைலில் ஃபஸ்ட்டு நீங்கள் அனுப்புங்க, நாங்கள் பார்த்து உங்களுடைய குறைகள் என்னங்கிறத நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம். இது வந்து தமிழகத்தில் உள்ள சர்வீஸ் பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன்காக உருவாக்கப்பட்டது. யாராக இருந்தாலும் வந்து தகவலும் தெரிந்து கொள்ளலாம், அவருடைய குறைகளும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஓய்வு பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் தமிழகத்தில் இருக்கிறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 63,000 பேர் வந்து குடும்ப ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஸ்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய புதிய பென்ஷன் திட்டம், இந்த ஸ்பர்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, பேப்பர்லெஸ் டிரான்சாக்ஷன், பேப்பர்லெஸ் பென்ஷன் திட்டம் தான். ஒரு ஆன்லைனில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பென்ஷனுங்களுக்கும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா
உங்களுடைய பென்ஷன் ஸ்லிப்பு கிடைக்கும், எவ்வளவு வாங்குறீங்க டீட்டெயில்ஸ் இருக்கும், உங்களுடைய பென்ஷன் பேப்பர் எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே இருக்கும். ஃபுல்லாக எல்லாம் டிஜிட்டைஸ்டு ஃபார்மில் இருக்கும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இந்தியாவில் 33 லட்சம் பென்ஷனர்கள் இருக்கிறாங்க. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு, பார்டர், டிஆர்டிஓ, ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி, இதெல்லாம் டிஃபென்ஸ் சிவிலியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லுவாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட 33 லட்சம் பேர் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் ஸ்பர்ஸில் வந்துட்டாங்க. பாக்கி 3 லட்சம் பேர் வந்து இன்னும் பேங்க்ல இருக்காங்க. அவர்களும் விரைவில் வந்து எங்களுடைய ஸ்பர்ஸுக்கு வந்துடுவாங்க. ஸ்பர்ஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது. கவர்மெண்ட்டு டேக் த 100% ரெஸ்பான்சிபிலிட்டி. ரிட்டையர் ஆகிற வரையும் கவர்மெண்ட் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துச்சு. ரிட்டையர் ஆன பிறகு இந்த பொறுப்பை வந்து பேங்க்கில் கொடுத்துச்சு. அதன் பிறகு இப்போ கவர்மெண்ட்டை டேக் பண்ணிடுச்சு, திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. அது மாதிரி திரும்ப கவர்மெண்ட்டுக்கு வந்தவங்க தான் ஸ்பர்ஸ் திட்டம்னு சொல்கிறோம். திரும்ப 3 லட்சம் பேர் பேங்க்கில் இருக்காங்க. அவங்களுக்கு பென்ஷன் போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து ஸ்பர்ஸில் வந்து டேட்டாலாம் செக் பண்ணி கரெக்டான பிறகு ஸ்பர்ஸில் நாங்கள் மாற்றிடுவோம். இதில் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இதில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு, இதில் வந்து சர்வீஸ் பென்ஷன், அவங்க இறந்து போனால் குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய ஃபேமிலி பென்ஷன், இவர்கள் எல்லோரும் வந்து கேட்டு அவருடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை வந்து மாபெரும் ஸ்பர்ஸ் குறைதீர்ப்பு முகாமை நமது மாண்புமிகு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறாங்க. தொடங்கி வைக்கிறதோடு இல்லாமல் அந்த 5 மொபைல் ஸ்பர்ஸ் வேனையும் பச்சை கொடி ஆட்டி கிராமம் தோறும் வீடுதோறும் சென்று அவர்களை குறைகளை தீர்ப்பதற்கு அவர்கள் வந்து ஆவணம் செய்து பச்சை கொடி ஆட்டி அந்த வேனையும் துவங்கி வைக்கிறாங்க. இந்த மதிய உணவு சொல்லிடுவோமா? வரும்போது சொல்லிடுவோம். இந்த மாபெரும் குறைதீர்ப்பு முகாமில் பங்கு பெறுபவர்களுக்காக பிரத்யேகமான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வருபவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வெல்கம் கிட்டு வழங்கப்படும். அதில் ஒரு பாட்டில் தண்ணி, ஜூஸ், பென்ஷன் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் ப்ரோஷர் இருக்கும். ஒரு சின்ன பேக்கு தருவோம். இதை மீறி நீங்கள் எடுத்துகிட்டு வேண்டிய ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. மதிய உணவு இங்கு வழங்கப்படும். வர்றவங்க என்னென்ன ஆவணங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும்? அங்கே வர்றவங்க எது பண்ணுற ஆவணங்கள்லாம் அவங்க கையில் வச்சுருக்கோம். முக்கியமான ஆவணங்கள் ஏதாவது பென்ஷன் சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு சில பேர் என்ன ஆவணங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதே மாதிரி பென்ஷன் சம்பந்தமான எல்லா ஆவணங்களையும் எடுத்துகிட்டு வாங்க. குறிப்பாக சொல்லணுன்னு பார்த்தா அந்த பிபிஓ காப்பின்னு சொல்லுவாங்க, பென்ஷன் ஆர்டர், அதை எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஆதார் கார்டு, வெரி இம்பார்ட்டன்ட், ஆதார் கார்டை எடுத்துக்கோங்க. அடுத்து மொபைல் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா ஒவ்வொரு குறைதீர்ப்புக்கும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஓடிபி அனுப்புவோம். அந்த ஓடிபியை சொன்னால் தான் உங்களுடைய குறைகள் தீர்க்கப்படும். அதனால் எந்த மொபைலை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைலை கட்டாயம் கொண்டு வாருங்கள். ப்ளஸ் வந்து பேங்க் பாஸ்புக், இது 3 இருந்துட்டுனா போதும். பிபிஓ காப்பி, பேங்க் பாஸ்புக், அடுத்து வந்து மொபைல் நம்பர், ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தால் சரி, இல்லாட்டினாலும் பரவாயில்ல. இது வந்து முக்கியமான டாக்குமெண்ட்டு. இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான தீர்வுகள் வழங்கப்படும். வயதானவர்களுக்கு எதாவது சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்? ஏன்னா ரொம்ப வயதானவங்களாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன ஏற்பாடு? இந்த குறைதீர்ப்பு முகாம் திருச்சியில் மன்னார்புரத்தில் நடைபெறுகிறது. மற்றவர்கள் வருவதற்காக திருச்சி பஸ் ஸ்டாண்டில், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, மெயின்கார்டு பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், இதிலிருந்து ஷட்டில் சர்வீசஸ் என்று சொல்லக்கூடிய வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்தோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ அந்த ஷட்டில் சர்வீஸில் ஏறிங்கன்னா அவர்களை வந்து எங்களுடைய இராணுவ பரேட் மைதானத்துக்கு அழைத்து வருவதற்கான வசதி வாய்ப்புகள் செய்யப்பட்டுள்ளது. வருபவர்கள் அனைவர்களுக்கும் தேவையான குடிவசதி, நீர், கழிப்பிடங்கள் எல்லாமே செய்து வகைகள் செய்யப்படும். வேறு ஒன்றும் இல்லை.